கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகம் இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுகிறோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். தேவ செய்திக்கு ஆதாரமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை தான் நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். இந்த வசனத்தின் முதல் பகுதியை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து, தேவனுடைய கிருபையினாலே நேற்றைய தினத்திலே காலையிலே அந்த இருட்டுடைய ஜெபத்திலே ஒரு கல் என்கிறது குறித்ததான 2வது பகுதியை தியானிக்க நம்மளுக்கு தேவன் கிருபை செய்தார். எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு கல் என்பது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது என்பதை நாம் தியானித்து வருகிறோம். இந்த ஒரு கல் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அது அநேக மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. முதலாவதா நாம் பார்த்தோம், இந்த ஒரு கல் வரும் பொழுது முதலாவது அது சத்ருவை மடங்கடிக்கிறதும் சத்ருவை தாழ்த்தப்படுகிறதுமாய் காணப்படுகிறது. அப்படி தாழ்த்தப்படும் பொழுது என்ன நடக்கிறது? அந்த சத்துருக்கள் நம்மளுடைய எல்லைகளில் கூட வந்து நிற்பதற்கு கூட அவர்கள் பயப்படுகிறவர்களாயும், அல்லது அவர்கள் அந்த எல்லையில் கூட வர முடியாத அளவு தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அவைகள் நம்முடைய மையப்பகுதிக்கு நம்முடைய வீட்டுக்குள் வருவதல்ல, அவைகள் எல்லையில் வரும் பொழுதே அவைகளை நிர்மூலமாக்குகிறவராயும், எல்லையில் அவர்கள் வரும் பொழுதே அவைகளை அப்படியே துரத்தி விடுகிறதுமாய் தேவன் நமக்காய் ஒரு சேனையோடு அவர் நம்முடைய எல்லைகளில் அவர் நிற்கிறதாய் இந்த ஒரு கல் அதை மாற்றுகிறதாய் உதவி செய்கிறதாய் காணப்படுகிறது. 2வதா நாம் பார்த்தோம், இந்த ஒரு கல் வரும் பொழுது அது நம்முடைய ஜீவனை தப்ப பண்ணுகிறதுமாய் காணப்படுகிறது. அது எப்படி ஜீவனை தப்ப பண்ணுகிறது? இந்த ஒரு கல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது நாம் பண்ணின பொருத்தனைகள், நாம் பண்ணின உடன்படிக்கைகளை சீர்படுத்துகிறதும், நாம் மறந்து போய் தவறி போன காரியத்தை சீர்படுத்தி நம்மளை தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து தேவனிடத்தில் பண்ணின உடன்படிக்கை முறித்து போட்டதினால் வந்த விளைவிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதும் நம்மளை பாதுகாக்கிறதுமாய் காணப்படுகிறது. அதைத்தான் நாம் இந்த வசனங்களை நாம் பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். மோசேயினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது. அங்கு ஒரு கல் வந்த உடனே அங்கு சிப்போரான் மூலமாய் அங்கு ஒரு காரியம் நடக்குது. உடனே அங்கு சங்கரித்து போட வந்த கர்த்தர் அவர்களை விட்டு விலகி போனார் என்று நாம் பார்க்கிறோம். 3வதாகத்தான் தேவனுடைய கிருபையினாலே நேற்றைய காலையிலே நாம் தியானிக்க ஆரம்பித்தோம், சீயோனில் இருக்கிற கல். முதலாவது கல் சத்ருவை தாழ பண்ணுகிறது, 2வது கல் நம்மளை சீர்படுத்தி நம்மளை ஜீவனை தப்ப பண்ணுகிறது, 3வதாய் தேவனால் இந்த ஒரு கல் என்ன செய்கிறதாம், அது சீயோனில் இருந்து கொடுக்கப்படுகிற அல்லது சீயோனிலே வைக்கப்படுகிற கல்லாய் காணப்படுகிறது. அப்ப சீயோன் என்றால் என்ன? நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், சீயோன் என்பது கர்த்தருக்கு பிரியமான வாசல். சீயோன் என்பது கர்த்தருக்கு பிரியமான வாசஸ்தலம். அது ஒரு வாசல், பிரியமான வாசல். 2வது அது பிரியமான வாசஸ்தலம். 3வது அது தேவனுடைய நகரம். 4வது விசேஷங்கள் அதை குறித்து வசனிக்கப்படுகிறது. அதை குறித்ததான விசேஷங்கள் கர்த்தர் அந்த தேவனுடைய ஜனங்களினால் வசனிக்கப்படுகிறதான் இது சீயோன் என்று நாம் பார்த்தோம். அது முதலாவது ஒரு சாதாரண ஒரு கதவாத்தான் இருக்கு. அந்த கதவின் மீது தேவன் பிரிய வைத்த உடனே அந்த பிரியத்தோடு அவர் கதவை தந்து உள்ளே நுழைகிறார். அது நுழைந்த உடனே அந்த ஸ்தலத்தில் அவர் பிரியம் வைக்கிறார். உடனே அது சாதாரணமாய் இருந்த அந்த கதவும் அந்த ஸ்தலமும் தேவனுடைய நகரமாய் மாறுகிறது. அது தேவனுடைய நகரமாய் மாறினது நிமித்தமாய் கர்த்தரினால் வரப்பண்ணுகிற விசேஷங்கள் அங்கு வருகிறது. அதை குறித்ததான வசனிப்புகள், புகழ்ச்சிகள் அங்கு வர ஆரம்பிக்கிறது. இது எதை காட்டுகிறது? அது தேவன் ஒரு மனிதன் மீது ஒரு காரியத்தின் மீது பிரியம் வைக்கும் பொழுது அது ஏற்படுத்துகிற மாற்றத்தை காண்கிறது என்பதை நேற்று நாம் பார்த்தோம்.
அதிலே தான் நாம் பார்த்தோம், சீயோனில் இருக்கிற கல் என்பதற்கு முதலாவது, சீயோனிலே நம்மளுக்கு கல் கிடைக்கப்பட வேண்டும் என்றால், அந்த ஒரு கல் நம்முடைய வாழ்க்கையில சீயோனில் இருந்து வைக்கப்பட வேண்டும் என்றால், நம்ம முதலாவது நாம் சீயோனை பிடிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னேன். அந்த சீயோனை பிடித்தால் மாத்திரமே அந்த ஒரு கல், சீயோனில் வைக்கப்படுகிற அந்த ஒரு கல் நம்மளுக்கு கொடுக்கப்படும் என்பதை பார்த்து நாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதில் நேற்றைய தினத்திலே காலையிலே அந்த சீயோனை பிடிக்கும் பொழுது ஏற்படுகிற 3 தடைகளிலே முதலாவது தடையை பார்க்க உதவி செய்தார். என்னென்ன 3 தடைகள் வருகிறது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்க 3 தடைகள் வருகிறது. என்னென்ன தடைகள்? முதலாவது எபூசியரினால் தடைகள் வருகிறது, 2வது குருடர்களினால் தடைகள் வருகிறது, 3வது சப்பானியினால் தடைகள் வருகிறது. இந்த 3 தடைகளை நாம் கடந்து தேவனுடைய கிருபையினால் போய் அதை பிடிக்கும் பொழுதுதான் அந்த சீயோனின் கோட்டையை நம்மளால் அதை பிடிக்க முடிகிறது. அதை பிடித்ததற்கு பின்பாக தான் சீயோனில் வைக்கப்படுகிற கல் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப சீயோனில் பிடிக்கிறது எப்ப பிடிக்கணுமா? அது வசனம் சொல்லுகிறது. நேற்றைய தினத்திலே பார்த்தோம், எப்பொழுது நாம் அபிஷேகத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறோமோ அடுத்த நொடி நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன வேலை என்றால், சீயோனை பிடிக்கும்படியாக நாம் காணப்பட வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்று பல ஆண்டுகள் கழித்து அனுபவம் பெற்ற பின்பாக அதை பிடிக்கிறதல்ல, ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற அடுத்த நிமிடமே அல்லது அடுத்ததாய் நாம் பிடிக்கிற எதுவாய் காணப்பட வேண்டும்? அது சீயோனின் கோட்டையாகிய சீயோனை காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பு வந்துருச்சு, ஒரு அபிஷேகம் வந்துருச்சு, ஒரு தீர்க்கதரிசன ஒரு அந்த கூடியதான அடையாளங்கள் வரங்கள் நம்மளுக்கு வந்துருச்சு. அதை நாம் பெற்றுட்டு எனக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுத்து விட்டார், எனக்கு தேவன் வரங்களை கொடுத்து விட்டார் என்று சந்தோஷமாய் உட்கார்ந்து ஆடல் பாடல் பண்ணும்படியா அங்கு நம்மளுக்கு தேவன் அதை கொடுக்கவில்லை. அங்கு என்ன நடக்கிறது? தாவீது ராஜ்யபாரத்திற்கு அபிஷேகிக்கப்பட்ட அடுத்த நொடி பொழுது அவன் செய்கிறது என்னவென்றால், எருசலேமுக்கு போய் சீயோனை பிடிக்கிறவனாய் காணப்பட்டான். எதனால் இந்த சீயோனை நமக்கு பிடிக்கணுமாம்? அந்த சீயோனிலே தான் நம்மளுக்கு என்று ஒரு கல் வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் அஸ்திபார கல்லை வைத்திருக்கிறார். எதனால நாம் அபிஷேகப்பட்ட உடனே அதை நாம் பிடிக்கணுமாம்? அந்த அஸ்திபாரம் இருந்தால் மாத்திரமே அந்த அஸ்திபாரத்தின் மீது நம்முடைய அபிஷேகத்தினால் நடத்தப்படுகிற அல்லது அந்த அபிஷேகத்தினால் நமக்கு கட்டப்படுகிற ஜீவியம் நிலைத்து நிற்கும். யோசித்து பாருங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம முடிவு பண்ணிட்டோம், ஒரு வீடு நல்ல கெட்ட ஆரம்பித்துட்டோம், கெட்ட ஆரம்பிச்சுட்டோம், பவுண்டேஷனே போடல, மேலோட்டமா நம்ம கட்டுறோம். என்ன நடக்கும்? ஒரு போராட்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு சின்ன காத்து வருது, அல்லது யாராவது வந்து ஒரு கஷ்டப்பட்டு இழுத்து தள்ளினா போதும் அந்த வீடு அப்படியே நொறுங்கி போகும். நீங்க இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட், காலேஜ் ப்ராஜெக்ட் பண்றவங்களுடைய பாத்தீங்கன்னா அவங்க வீடு கட்டியிருப்பாங்க, அட்டையிலேயே வீடு கட்டியிருப்பாங்க அல்லது குச்சியில வீடு கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு அடியில ஃபவுண்டேஷன் ஏதாவது இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அந்த அட்டைக்கு மேல அவர்கள் குச்சியை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அல்லது அட்டையை வச்சு. அது என்ன நடக்கும்? பாக்குறதுக்கு வீடு போல இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஃபேனை கொண்டு போய் நீங்க வச்சுட்டா அந்த ஃபேன்ல இருந்து சாதாரண ஒரு பெடஸ்டல் அல்லது டேபிள் ஃபேன்ல இருந்து வால் ஃபேன்ல இருந்து வருகிற அந்த காத்து அந்த வீட்டை அப்படியே தூக்கி அடிச்சு பறக்கடிச்சிரும். இல்லைன்னா அது ஒண்ணு அப்படியே கீழே விழுந்து உடைஞ்சிரும். இதுதான் அஸ்திபாரம் இல்லாத வீடு. அப்ப அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கிறிஸ்தவன், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன், ஒரு அபிஷேகத்தை பெற்ற மனுஷன், முதலாவது அவன் பிடிக்கப்பட வேண்டிய முதலாவது இடம் எது தெரியுமா? அவன் சத்ருவை போய் விரட்ட தேவையில்லை. முதலாவது அவன் பிடிக்க வேண்டிய இடம் எதுவென்றால் அது தேவனால் கொடுக்கப்படுகிற சீயோனை அவன் பிடிக்க வேண்டும். அந்த சீயோனை பிடித்தால் மாத்திரமே அவனுக்கு அந்த அஸ்திபாரம் கொடுக்கப்படும். அந்த அஸ்திபாரம் இருந்தால் மாத்திரமே அதிலே தேவனினால் அவனால் கட்டப்பட முடியும். தேவனினால் கட்டப்பட்டு தேவனுக்காய் உறுதியாய் நிற்க முடியும். இதிலேதான் முதலாவது ஒரு தடை. என்ன தடை வருகிறது? எபூசியர் என்கிற மனிதர்கள் அதற்கு தடையாய் வருகிறார்கள்.
யார் இந்த எபூசியர்கள்? எபூசியர்களை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சொன்னார்கள், உன்னால் இவைகளை பிடிக்க முடியாது. சீயோனை தாவீதினால் பிடிக்க முடியாது என்று எண்ணினார்கள் என்று சொல்லியிருக்கு. அவர்கள் மாத்திரமல்ல, அதை குறித்து எண்ணி காணப்பட்டார்கள். அப்ப எபூசியர்கள் என்பது யாரை காட்டுகிறது? அது அவர்கள் அவிசுவாசத்தின் வார்த்தையை பேசுகிறவர்களும், நம்முடைய திட்டத்தையும் தேவனால் கொடுக்கப்பட்ட வைராக்கியத்தின் அபிஷேகத்தை குலைத்து போடுகிறவர்களாயும் அதை குறைய பண்ணுகிறவர்களாயும் காணப்படுகிறவர்கள் தான் இந்த எபூசியர்கள் என்று நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். அந்த எபூசியரை எப்படி நாம் மேற்கொள்ளணுமாம்? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று அந்த எபூசியர்களை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் மீதி இருக்கிற 2 தடைகளை குறித்து இன்றைக்கு காலையிலே நாம் பார்க்க போகிறோம். அதுல எபூசியர்களுக்கு அடுத்து என்ன தடை அங்கு வருகிறது? 2 சாமுவேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை, குருடர்களும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னான். 2வது தேவனுடைய மனுஷர்கள், தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பெற்றவர்களுக்கு சீயோனை பிடிக்க முடியாதபடி தடை செய்கிற காரியம் என்னவென்றால், குருடர்கள் காணப்படுகிறார்கள். யோசித்து பாருங்க, எபூசியர்கள் கூட அவர்களுக்கென்று சொந்த சேனை இருக்கும், அவர்களுக்கென்று சொந்த போர் வீரர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கென்று யுத்த களத்திலே நின்று யுத்தம் பண்ணுகிறவர்கள் காணப்படுவார்கள். அந்த யுத்த களத்திலே நிற்கிறவர்களுக்கென்று பட்டயம் இருக்கும், கவன் இருக்கும், கேடயம் இருக்கும், அதை தாக்குகிற ஈட்டி காணப்படும். ஆனா இங்கு 2வது வருகிற தடை என்ன தடை? குருடர்கள் இவர்களை தடை செய்வார்களாம். குருடர்கள் தடை செய்வார்கள். நம்ம நடந்து போகும்போது யாராவது கண்ணு தெரியாதவர்கள், யாராவது பார்வை குறைவற்றவர்களை நாம் பார்த்தோம்னா என்ன தெரியும்? அவர்களுக்கு நாம் உதவி செய்யணும் என்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு காணப்படும். அவர்களை பார்த்தாலே இவங்கெல்லாம் நம்மளுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க, இவங்க நம்மளுக்கெல்லாம் எப்படி தீங்கு செய்வாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு உதவி செய்கிற எண்ணம் நம்மளுக்கு காணப்படும். ஆனா இங்கு வசனம் என்ன சொல்லுகிறது? குருடர்கள் அவங்க சீயோனை பிடிக்க கூடாதபடி நம்மளை தடை செய்வார்களாம். அப்ப இது எழுத்தின்படியான குருடர்களை குறித்து சொல்லவில்லை, இது ஆவிக்குரியதான குருடர்களை குறித்து வசனம் சொல்லுகிறது. அப்ப எழுத்தின்படியான இங்க சொல்லியிருக்க, அப்ப குருடர்கள் எல்லாரும், உலகத்துல இருக்க எல்லா குருடர்களும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரி என்று நாம் நினைக்க கூடாது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற குருடர்களும் சப்பானிகளும் ஆவிக்குரிய காரியத்தை காட்டுகிறது. நாம் தவறாய் புரிந்து கொண்டு தவறான காரியத்திலே நாம் செயல்படக்கூடாது. அப்ப குருடர்கள் சீயோனை அடைவதற்கு தடை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த யுத்த களத்திலே காணப்படுகிற எபூசியரை கூட நீங்க அடிச்சுட்டு போயிடலாம், ஆனா அவர்களை தாண்டி நீங்க மேல வரணும்னா அங்க இருக்கிற குருடர்களும் சப்பானிகளும் தடை செய்வார். இது இன்னொரு விதத்துல நான் பார்த்தோம் என்றால் இன்னொரு அர்த்தம் என்ன கொடுக்கிறது என்றால், அந்த எபூசியர்கள் சொல்றாங்க, தாவீதே நீங்க எங்கிட்டெல்லாம் வந்து சண்டை போட தேவையில்ல, என் ஊர்ல இருக்க குருடர்களும் சப்பானிடத்துல சண்டை போட்டு முதல்ல ஜெயிச்சு காட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்க சீயோன் கோட்டையை பிடிக்கும்படி நீங்கள் யோசிக்கலாம் என்று சொல்லி அவனை ஏளனம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறோம். 2வது அவனை ஏளனம் பண்ணுகிறதை காட்டுகிறது. இதைத்தான் தாவீதினுடைய வாழ்க்கையில இன்னொரு கட்டத்திலே பார்க்கலாம். எங்கு அவன் ரகசியமாய் தேவனினால் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவனோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஏளனம், தூஷணம் வருது. எப்ப? 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரத்துல கோலியாத் என்கிற மனுஷன் தினமும் வந்து அவன் ஜனங்களை எத்தனைக்கிறவனாய் ஜனங்களுக்கு விரோதமாய் பேசுறான் தான். அங்கு தாவீது யுத்தத்துக்கு போகிறான். கோலியாத்தின் இடத்துல போன உடனே அவன் கோலியாத் தாவீதை குறித்து ஏளனம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். அதே காரியம் இப்பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையில நடக்குது. இது 2 என்ன வித்தியாசம்? அங்கு தாவீது தேவனால் ரட்சிக்கப்பட்டான் முதலாவது,
முதலாவது அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே அங்கு ஒரு ஏளனம் போராட்டம் வருகிறது. இங்கு தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அங்கு ஒரு போராட்டம் வருகிறது. அங்கு வந்தது ஒரு கோலியாத், அங்கு வந்தது ஒரு மனுஷன். ஆனா இங்கு வருகிறது குருடர்கள் என்கிற பன்மை கொண்ட அநேக குருடர்கள் இவனுக்கு விரோதமாய் இருக்கிறார். அங்கு வந்தது ஒரு பலவான், ஆனா இங்கு குருடர்களாய் இருந்தாலும் அநேகர் இவனுக்கு விரோதமாய் காணப்படுகிறார்கள். அப்ப இரண்டாவது சீயோனை பிடிப்பதற்கு தடையாய் காணப்படுவது யார்? குருடர்கள் என்பது. இதை சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை ஆவிலே உணர்த்துகிறார். தாவீது ரட்சிக்கப்பட்ட புதுசிலே தேவனால் அதாவது அவன் ராஜாவாய் ரகசியமாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த அழைக்கப்பட்ட புதுசிலே அவனுக்கு எதிரியாய் வந்தது ஒரே ஒரு எதிரி தான். ஆனா அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவனுக்கு விரோதமாய் ஒரு சேனையாகிய குருடர்கள் எழும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? தாவீதினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை காட்டுகிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு எதிரி காணப்படுகிறானா, இல்ல அநேக எதிரிகள் உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறார்களா? நாம என்ன நினைக்கிறோம்? எனக்கு விரோதமா இந்த மனுஷன் எழும்பிட்டான், ஐயோ அவன் எழுந்து விட்டானே, என்னால ஒண்ணும் முடியாது, என்னால எதுவும் செய்ய முடியாது, தேவனே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம், ஒளிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதம் அதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? ரட்சிக்கப்பட்ட புதுசுல உங்களுக்கு விரோதமாய் ஒரு எதிரி வருவான். அந்த எதிரை நீங்க மேற்கொண்டு உங்களை கர்த்தருக்குள்ளாய் வளர்க்கும் பொழுது தேவனுடைய அபிஷேகம் வந்தவுடனே அங்க அநேக எதிரிகள் உங்களுக்கு வருவார்கள். ஏன் தெரியுமா? அதையும் நீங்கள் ஜெயிக்கும்படியா கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு எகிப்தியன் என்கிற ஒரு எதிரி தான் காணப்பட்டான். எகிப்தியன் என்கிற பார்வோன் என்கிற ஒரு எதிரி தான் காணப்பட்டான். ஆனால் அவர்கள் சமுத்திரத்தை கடந்து வந்தவுடனே அவர்களுக்கு விரோதமாய் அசீரியர்கள் வந்தார்கள், பெலிஸ்தியர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு விரோதமாய் அநேக தேசத்தார் எதிரிகளாய் எழும்பினார்கள். 7 ஜாதிகளை அவர்கள் துரத்தி விட்டார்கள். அப்ப யோசித்து பாருங்கள், இன்றைக்கு உங்களுடைய எதிரி யார் என்பதை யோசித்து பாருங்க. உங்க ஆவிக்குரிய நிலைமையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுமா? நீங்க எவ்வளவு வளர்ந்திருக்கிறீங்க, எவ்வளவு ரட்சிக்கப்பட்டதுல இருந்து எவ்வளவு நம்ம கற்றுக்கொள்ள வளர்ந்திருக்கிறோம் என்பதை எப்படி நாம புரிந்து கொள்கிறது? நமக்கு முன்பாய் நிற்கிற எதிரியை பார்த்துதான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அநேக சொல்லுவாங்க, இவங்க என் வாழ்க்கையில கோலியாத்த போல இருக்கிறாங்க பிரதர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப நல்லா ஒன்ன புரிஞ்சுக்கணும், கோலியாத் உங்களுக்கு விரோதமா இருந்தா நீங்க இன்னொரு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல, குழந்தையின் அனுபவத்துல தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆளுகை என்கிற அபிஷேகம் இன்னும் கிடைக்கவில்லை. அந்த ஆளுகையின் அபிஷேகம் இருக்கும் என்றால் கோலியாத் உங்களுக்கு முன்பாய் நிற்க மாட்டான். அங்கு குருடர்களும் சப்பானிகளும் காணப்படுவார்கள். நம்ம கோலியாத்தை பார்த்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க கோலியாத்தை பார்த்து பெருமைப்படக்கூடாது. குருடர்களும் சப்பானிகளும் உங்களுக்கு விரோதமாய் இருந்தால் அதை பார்த்துதான் நீங்கள் மகிழ வேண்டும். கோலியாத் என்பது ஒரு சாதாரண ரட்சிப்பது, ஒரு அற்பமான காரியம். உலகத்துல பார்க்காம 7 அடி 8 அடி 9 அடி இருக்கலாம். உலகத்துல பார்க்க சேனைகளுக்கு எல்லாம் முன்னாடி வந்து நிற்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அவன் தூஷணம் உள்ள மனுஷன். கர்த்தருடைய பார்வையில அவன் சிறுமையானவன். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கு? கோலியாத்தை பார்த்து நம்ம பயப்படுகிற நிலைமையில இன்னும் இருக்கிறோமா? அல்ல கோலியாத்தை நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லி ஆரம்ப ஆசீர்வாதத்துல, ஆரம்ப விடுதலையில, ஆரம்ப யுத்த ஜெயத்துல நம்ம மகிழ்ச்சியா இன்னும் ஆடி பாடி கொடுத்து கொண்டு காணப்படுகிறோமா? இல்ல அதை தாண்டி கர்த்தருக்குள்ளாய் வளர்ந்து அந்த ராஜரீக அபிஷேகத்தை பெற்று இன்றைக்கு குருடர்களையும் சப்பானிகளையும் மேற்கொள்ளத்தக்கதாய் பலனுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நாம் நிதானித்து பார்ப்போமாக. அப்ப இங்கு 2வது சீயோனை பிடிப்பதற்கு தடையாய் வருகிற காரியம் யாராய் காணப்படுகிறது? குருடர்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப இங்க சொல்லப்பட்டுகிற குருடர்களை குறித்து நாம் வேதத்திலே நாம் பார்த்தோம் என்றால், யார் இந்த குருடர்கள் அல்லது குருடர்களுக்கான அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் என்னவாய் காணப்படுகிறது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம்
28வது வசனத்தை எட்டாவது வசனத்தை, யாத்ராமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 8வது வசனம். 8வது வசனத்தை வாசித்தோம் என்றால், குருடர்கள் என்றால் யார் என்பதற்கான அர்த்தத்தை அந்த வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். குருடர்கள் என்பவர்கள் யார்? பரிதானம் வாங்குகிறவர்கள். நம்மளுடைய இன்றைய பேச்சு வழக்குல நாம் சொல்லும் என்றால், அல்லது இன்றைய மொழியில நாம் தமிழ்ல சொன்னோம்னா, லஞ்சம் வாங்குறவங்க, கையூட்டு அதாவது ஏமாத்தி லஞ்சம் வாங்குகிறவர்கள் இருக்கிறார்களவா, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு தரணும்னா லஞ்சம் வாங்குகிறவர்களவா, அவர்கள் தான் குருடர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்ப யார் தாவீதுக்கு விரோதமாய் காணப்பட்டார்கள்? குருடர்கள். அப்படின்னா யார்? பரிதானம் வாங்குகிறவர்கள் தாவீதுக்கு விரோதமாய் காணப்பட்டார்கள். சரி, அது ஒரு லஞ்சதான பிரதர், ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிடுறாங்க, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிடுறாங்க, அவங்களால என்ன செய்ய முடியும்? அது ஒரு கள்ளப்பணம் தானே, ஒரு பரிதானம் தானே. அந்த பரிதானத்தை வச்சு அவங்களால என்ன செய்ய முடியும் என்று நினைக்கலாம். ஆனால் வேதம் அந்த பரிதானம் வாங்குகிறவர்களால் வருகிற விளைவை குறித்து வசனம் சொல்லுகிறது. இந்த பரிதானம் வாங்குகிறனால் முதலாவது என்ன விளைவு வருகிறதா? வசனம் எப்படியா சொல்லுது? அதே வசனத்தின் கடைசி வார்த்தை, நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். இந்த பரிதானம் வாங்குகிற குருடர்கள் என்ன செய்வார்கள்? எப்படி தடை செய்கிறார்கள்? நீதிமான்களின் வார்த்தையை அவர்கள் புரட்டி போடுகிறார்கள். நாம நல்ல காரியத்தை தான் நாம் சொல்லி இருந்திருப்போம், அல்லது இதுதான் நாம செய்யணும் என்று கர்த்தர் மூலமாய் வார்த்தையை பெற்று சொல்லி இருந்திருப்போம், அல்லது இப்படிதான் நம்ம நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மளுக்கு வழியை கொடுத்து அதில் நடந்து கொண்டு இருப்போம். ஆனால் இந்த பரிதானம் வாங்குறவர்கள் என்ன செய்வாங்க? அவங்க வந்து பக்கத்துல வந்து சொல்லுவாங்க, இப்படிலாம் நடக்கணும்னு வேதம் எங்க சொல்லி இருக்கு, இப்படிலாம் நம்ம வாழணும்னு எங்க வேதம் சொல்லி இருக்கு, இப்படிலாம் கர்த்தர் சொல்லுவாரா? அவர்லாம் அப்படி சொல்ல மாட்டார். நீ நல்லா வாழுப்பா, நீ நல்லா ஃப்ரீயா வாழு, இதையும் நீ செய்யலாம் என்று அவர்கள் தவறான ஆலோசனையை சொல்லுவார்கள். நீதியை அங்கு புரட்டி போடுவார்கள். நீதியின் வார்த்தைகளை அவர்கள் புரட்டி போடுகிறதுனால், அங்கு அந்த நீதியின் வார்த்தை புரட்டப்படுகிறபடினால் அது தேவனிடத்திலே நம்மளுக்கு ஒரு தடையாய் மாறுகிறது. ஏனென்றால் நம்முடைய தேவன் நீதிபரராய் காணப்படுகிறார். அவர் நீதியிலே பிரியப்படுகிறவராய், நீதி செய்கிறவராய் காணப்படுகிறபடினால், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் நீதியை செய்யாமல் காணப்பட்டான் என்றால் அது அவருக்கு பிரியமில்லாத காரியமாய் மாறுகிறது. அதனால் அவர் நம்மை நடத்துகிறது அங்கு நிறுத்தப்படுகிறது. அப்ப பரிதானம் வாங்குகிறவரினால் நீதி புரட்டப்படுகிறது. இதனாலே நம்மளுக்கு தடைகள் ஏற்படுகிறது. நீங்க சில பேரை பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுல தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டார், தேவன் எனக்கு விடுதலை கொடுத்துட்டார் உற்சாகமாய் ஊழியம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள்ல நல்ல அபிஷேகத்தை பெறுவாங்க, நல்லா ஜெபிச்சு 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 அபிஷேகத்தை பெற்று, வல்லமையை பெற்று, தேவ கிருபையை பெற்று இன்னும் அதிகமாய் அநேக இடங்களுக்கு போய் ஊழியம் செய்வாங்க, தீவிரமாய் ஓடுவார்கள். ஆனா கொஞ்சம் சின்ன ஒரு அவர்கள் வாழ்க்கையில சின்னதாய் ஒரு கிராஸ் பண்ணும், சின்னதாய் ஒரு வார்த்தை கிராஸ் பண்ணும். என்ன வார்த்தை? பிரதர், நீங்க நீங்க நல்ல ஊழியம் செய்றீங்க, ஏன் நீங்க இப்படி செய்யக்கூடாது என்று ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை வந்த உடனே ஒரு யோசனை வரும், மாம்சிக என்ன வரும், வந்த உடனே என்ன நடக்கும்? சரி, அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அப்ப நம்ம இது செய்வோம். சரி, இவர் சொல்லிட்டார்ல, அவர் நம்ம கூட இருக்கிறாரு, அதனால நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்ததுனால உடனே அவர்கள் ஓடுகிற ஓட்டம் அங்க தடைபடும். அவர்கள் செய்த ஊழியங்கள் அப்படியே குறைக்கப்படும். அவர்களால் நடைபெறுகிற விடுதலைகளும் ஆத்தும ரட்சிப்பும் குறைக்கப்படும். உடனே அவர்கள் வாழ்க்கையில ஒரு போராட்டம் வரும். போராட்டம் வந்த உடனே என்ன நடக்கும் தெரியுமா? பரிதானம் வாங்கினவங்களை பார்த்து அவங்க திட்ட மாட்டார்கள், பரிதானம் வாங்கினவங்களை பார்த்து குறை சொல்ல மாட்டார்கள், இவர்களை விலப்பண்ணினவர்களை பார்த்து கேள்வி கேட்க மாட்டார்கள். அவர்கள் கேட்கிற முதல் கேள்வியே, நான் கர்த்தரை நம்பிதானே வந்தேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுதானே நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன், கர்த்தர் தானே என்னை ரட்சிப்புகளை நடத்தினார், ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் தேவன் என்னை சோதிக்கணும்,
ஏன் தேவனின் காலை முடக்கி போடணும், ஏன் என் ஊழியம் தடைபடணும், ஏன் என் ஓட்டம் தடைபடணும் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம விழுந்ததுக்கும் நம்ம ஓட்டம் குறைபட்டதுக்கும் தீவிரம் குறைந்ததுக்கும் நம்முடைய ரட்சிப்பின் அடையாளம் குறைந்ததுக்கான காரணம் அங்கு தேவன் அல்ல, பரிதானம் வாங்குகிறவர்களின் குருடர்களின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, குருடர்களின் வழிகெடுத்துதலுக்கு கீழ்ப்படிந்து நாம் விழுந்து போனதுதான். தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு தேவ சமூகம் இருக்கிறோம். இப்ப யோசித்து பாருங்க, எந்த மனுஷர்களின் நீதி புரட்டுதலின் வார்த்தைக்கு நாம கேள்விப்பட்டு அதனால் நம்முடைய ஊழியம் தடைபட்டு காணப்படுகிறது? எந்த மனுஷரின் பரிதானம் வாங்குகிறவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை கேள்விப்பட்டபடியினால், அதற்கு நாம் ஒப்பு கொடுத்து நடந்தபடியினால், எதனால் நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய ஜீவியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை போராட்டத்திலும் தடையிலும் காணப்படுகிறது? அப்படி இந்த பரிதானம் வாங்குகிறவர்களுக்கும் குருடர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தோம் என்றால் நம்மளால் சீயோனை நாம் சுதந்திரிக்க முடியாது, சீயோனை நம்மளால் பிடிக்க முடியாது. சீயோனை பிடிக்க முடியாவிட்டால் சீயோனின் அஸ்திபாரம் நம்மளுக்கு கிடைக்காது. சீயோனின் அஸ்திபாரம் கிடைக்காவிட்டால் நாம் அதிலே கட்டப்பட முடியாது. நாம் அதிலே கட்டப்பட முடியாவிட்டால் அதிலே கொடுக்கப்படுகிற அந்த ஒருக்கள் அந்த நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நீதியை புரட்டுகிற பரிதானம் வாங்குகிறவர்களிடத்திலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போமாக. அப்ப முதலாவது, இந்த பரிதானம் வாங்குகிறவர்கள் நீதியை புரட்டுவார்கள். இரண்டாவது, இந்த பரிதானம் வாங்குகிறவர்கள் என்ன செய்வார்களாம்? அவர்களால் வருகிற விளைவு என்னவாம்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கும் சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். நியாயத்தை புரட்டினார்கள். அப்ப இரண்டாவது, இந்த பரிதானம் வாங்குகிறவர்கள் என்ன செய்வார்களாம்? நியாயத்தை புரட்டுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அவர்களினால் விதவைகளுக்கும் எளியவர்களுக்கும் எந்த பலனுமே இருக்காது. அவர்கள் எளியவர்களுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை அவர்கள் புரட்டி போட்டு இன்னொரு மனிதர்களுக்கு கொடுக்கிறவர்களா, ஏன் கையூட்டு வாங்கி பரிதானம் வாங்கி அங்கு அவர்களிடத்திலே செலுத்துகிறவர்களாய் காணப்படுவார்கள். சில ஜனங்களை நாம பார்க்கும்போது, சில தேவ பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்துக்காய் அவங்க வாழ்க்கையில இது சம்பவிக்க வேண்டும்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்துக்காய் தொடர்ந்து ஜெபிப்பாங்க. நல்லா தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில மாதங்களா ஜெபிப்பாங்க, சில ஆண்டுகளாய் ஜெபிப்பார்கள். அது பல ஆண்டுகளாய் மாறும். ஆனாலும் அந்த காரியம் வாய்க்காது. ஏன்? அவர்கள் அந்த காரியம் வாய்க்கிறதுக்கு நடுவுல இந்த பரிதானம் வாங்குகிறவர்கள், நியாயத்தை புரட்டுகிறவர்கள் காணப்பட்டு இவர்களுக்கு நியாயமாய் தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய காரியத்தை அவர்கள் புரட்டி போடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை அவர்கள் தள்ளி போடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை அவர்கள் புரட்டி போடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை அவர்கள் புரட்டி போடுகிறவர்களாய் காணப்படுகிறவர்கள் தான் இந்த பரிதானம் வாங்குகிறவர்கள். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக எடுத்துக்காட்டுகளை, நியாயத்தை புரட்டுகிறதுக்கான எடுத்துக்காட்டுகளை வேதத்துல நம்மளால் பார்க்க முடியும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அந்த நியாயத்தை புரட்டுகிறவர்களால் அநேக தரம் தடை செய்யப்பட்டவர்களாய் இருப்பார்கள். மோசேயினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது, தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஏன் இந்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலே, சீஷர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா சீஷர்கள் வாழ்க்கையில நல்ல ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். நல்ல தேவனும் இயேசுவை சொல்லி வெளிப்புதல் நடக்குது, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா அங்கு திடீரென்று ஒரு மனிதன் கொளுத்தி போடுகிறான். என்ன நடக்குது? அங்கு விருத்தம் சேதனம் இல்லாதங்கிற சண்டை வர ஆரம்பிக்குது.
அங்கு திடீரென்று பரிதானம் வாங்குகிற அனனியாவும் சப்பிராலும் தங்களுக்கென்று ஒரு பங்கை ஒளித்து வைத்துக் கொண்டு பொய்யை சொல்லுகிறார்கள். உடனே அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அதனால் என்ன நடந்தது? பொது ஜனமாய் பொது உடைமையாய் காணப்பட்ட பொருட்களை கொண்டு வந்து விற்று அப்போஸ்தலர் பாதத்திலே கொடுக்க வேண்டிய ஜனங்கள் அப்போஸ்தலர்களிடத்திலே நெருங்குவதற்கூட பயப்பட ஆரம்பித்தார்கள். அவர்கள் அந்த பொது உடைமைக்கு அங்கீகாரமற்ற, அதை அங்கீகரிக்கிறவர்களாய் இல்லாமல் அதை விட்டு விலகி போகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில அதை நாம பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே லோத்து காணப்பட்டால், லோத்துவினுடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாமுக்கும் இடையே இருந்த ஐக்கியத்தை பிரித்து போட்டது யார்? இந்த பரிதானம் வாங்குகிற நியாயத்தை புரட்டி போடுகிற மேய்ப்பர்கள் அங்கு இருந்து அதை புரட்டி போட்டார்கள். இதனால் என்ன நடந்துச்சு? ஆபிரகாம் ஏதோ ஒரு திசைக்கு போனான், அவனோடு பிரயாணப்பட்ட லோத்து எங்கேயோ போனான். ரெண்டு பேருக்குமே அங்கு ஒரு மனக்கசப்பு ஏற்பட ஆரம்பித்தது. ஒன்றாய் ஒரே தரிசனத்திலே பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது வெவ்வேறு தரிசனத்திலே போகிறவர்களாய் மாறினார்கள். அப்ப பரிதானம் வாங்குகிறவர்களால் என்ன நடக்கிறது? அங்கு நியாயம் புரட்டப்படுகிறது. அப்ப கர்த்தர் கேட்கிறார், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி புரட்டப்பட்டு காணப்படுகிறதா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய நியாயம் உங்களுக்கு புரட்டப்பட்டு காணப்படுதா? உங்களுடைய கண்கள் கண்ணீரினாலும் உங்களுடைய இருதயம் குமுறுதலினாலும் உங்களுடைய வாயு புலம்பலினாலும் நிறைந்து காணப்படுகிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த பரிதானம் வாங்குகிற அந்த குருடர்களை தேவன் இன்றைக்கு நிர்மூலமாக்குகிறார். அவர்கள் உங்களுக்கு இத்தனை நாள் தடையாய் காணப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய வளர்ச்சியை, உங்களுக்கு வர வேண்டிய சந்தோஷத்தை, உங்களுக்கு வர வேண்டிய பங்கை, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர்கள் பறித்து கொண்டவர்களாய் மற்றவர்களுக்கு பரிதானம் வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கு விற்றுப்படுகிறவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது குருடர்களை மேற்கொண்டு அவன் சீயோனின் கோட்டையை பிடித்தது போல உங்களுக்கு வைக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதம், உங்களுக்கு வைக்கப்பட்டுள்ள உயர்வு, உங்களுக்கு வைக்கப்பட்டுள்ள விடுதலை பங்கு எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாய் கர்த்தர் இன்றைக்கு அதிகாலை வேளையிலே அவர் குருடர்களை நிர்மூலமாக்குகிறவராய் காணப்படுகிறார். நியாயம் புரட்டுகிறவர்களையும் நீதி புரட்டுகிறவர்களையும் அவர் நிர்மூலமாக்குகிறார். அதனால் என்ன நடக்குது? தாவீது சீயோனின் கோட்டையை பிடித்தது போல தேவன் தம்முடைய ஜனமாகிய உங்களே அவர் உங்களுக்குரிய கோட்டையை, உங்களுக்கு வைக்கப்பட்டதை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாய் அவர் கிரியை செய்கிறார். இந்த வசனம் சொல்லுது, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த குருடர்கள் எங்கு காணப்படுகிறார்கள்? அவர்கள் பாபிலோன்ல இல்ல, அசிரியர்கள் தேசத்துல இல்ல. அவர்கள் இருக்கிற இடம் எந்த இடம்? எருசலேமில காணப்படுகிறார்கள். எருசலேமிலே காணப்படுகிறார்கள். அப்ப எருசலேமில் இருக்கிற குருடர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. எருசலேமிலுக்கு குருடர்களை குறிச்சு நீங்க பார்க்கணும்னா மீகாயின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. மீகாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறவர்கள், அதன் ஆசாரியர்கள் கூலி உபதேசிக்கிறவர்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறவர்கள் ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்க இல்லையோ தீங்கு எங்கள் மேல் வராது என்றார்கள். இந்த எருசலேம், அதாவது மேலோட்டமாய் குருடர்கள் என்று பார்த்தோம் என்றால் அவர்கள் பரிதானம் வாங்குகிறவர்கள், அதோடு அங்கு நிறுத்தப்படுகிறது. அவர்கள் நியாயத்தை புரட்டுறாங்க, நீதியை புரட்டுறாங்க, அப்படியே நின்றுது. ஆனா இந்த எருசலேமில் இருக்கிற பரிதானம் வாங்குகிற குருடர்கள் என்ன செய்கிறார்களாம்? அவர்கள் கூலிக்கு உபதேசம் பண்ணி பணத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் சொன்னேன், பரிதானத்தினால் வாங்கினவர்களுடைய வார்த்தையை கேட்டுதான் நம்மளுடைய வழிகள் தடைபட்டு காணப்படுது. உடனே நம்ம நினைவுக்கு என்ன வந்திருக்கோம்? யார் நம்மளை ஏமாத்தினா, யார் நம்ம கூட இணைஞ்சிட்டு நம்மளை ஏமாத்துறவங்களா இருந்தாங்க, யார் நம்மளுக்கு தவறான வழியை காமிச்சான்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா வசனம் என்ன சொல்ல தெரியுமா? நாம கேட்ட தீர்க்க தரிசனமும் நாம கேட்ட உபதேசமும் அங்கு வழியை, நம்மளுக்கு நியாயத்தை புரட்டுகிறதாயும் நம்முடைய வழியை மாற்றுகிறதுமாய் காணப்படுது.
ஏன் அது தீர்க்க தரிசனம் உபதேசம் நம்முடைய வழியை மாட்டுதான்? அது கூலிக்கு சொல்லப்பட்ட உபதேசமும் அது அது பணத்துக்கு சொல்லப்பட்ட குறியாகிய தீர்க்க தரிசனமாய் காணப்படுது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள், அநேக தேவ மனுஷர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பணத்துக்கு ஏற்ற உபதேசத்தை சொல்லுகிறார்கள். பணத்துக்கு ஏற்ற உபதேசம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்களால் எதை கடைபிடிக்க முடியுமோ அதை உபதேசமாய் சொல்லுகிறார்கள். நான் வேதாகம கல்லூரியில படித்து 3ஆம் ஆண்டுல இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். ஒரு மேற்கத்திய நாட்டில் இருக்கிற ஒரு சபையில, அது அநேக கேள்விப்பட்டிருந்திருக்கலாம், சில கேள்விப்படாம கூட இருக்கலாம். ஆனா நான் கேள்விப்பட்டது, இது ஒரு பிரபலமான கிறிஸ்டியன் சேனல்ல வந்த விஷயம். என்னன்னா, ஒரு சபையில எல்லாருக்கும் சோஃபா போட்டு, எல்லாருக்கும் ஒரு பெட்டு போட்டுட்டாங்களாம். பெட்டு போட்டு அந்த பெட்ல படுத்துக்கிட்டே பிரசங்கத்தை கேட்கணும். சபைக்கு வருகிறவர்கள் ஒரு பெட்டு போட்டு அல்லது ஒரு நல்ல சாய்கிற சோஃபாவை போட்டு அதுல படுத்துக்கிட்டு தேவ வசனத்தை கேட்கலான்னு சொன்னார்கள். இது எப்ப? நான் 2014 வந்த வார்த்தை, 14 நடந்த காரியம். இத பாருங்க, எப்படி அவர்கள் உபதேசத்தை மாற்றுகிறார்கள் பாருங்க. அவங்க சொன்ன காரியம் என்ன? இயேசு பாறையிலிருந்து பிரசங்கம் பண்ணினாரு, வயல்வெளியில நின்று பிரசங்கம் பண்ணாரு, அப்ப நாம ஏன் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் கர்த்தருக்குள்ளா இருக்கிற பயபக்தி அங்கு எடுபட்டு போகிறது. ஜமைக்காங்கிற நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அநேக ஊழியர்கள், அநேக தேவனுடைய ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுக்கு பணம் வரணும், தங்களுக்கு காணிக்க வரணும்னு சொல்லி புறம்பான உபதேசம் என்கிற வார்த்தையிலே தங்களுக்கு இச்சைக்கு தங்களுடைய ஆசையை நிறைவேற்றுகிற காரியங்களை செய்கிறார்கள். நிர்வாணமாய் சபை ஊழியர்கள் நிர்வாணமாய் ஜனங்களை வர வைத்து அவர்களுடைய உடம்பை துடைக்கிறார்கள். யார்? ஆண்கள் பெண்களுடைய சரீரத்தை. தேவனுடைய வசனத்தை போதிக்கிறேன்னு சொல்லி பைபிளை கீழே வச்சுட்டு அது மேல எழுந்து நிக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையின் மீது நான் நிக்கிறேன்னு சொல்லி அவர்களே ஆளை கூட்டி வந்து அவர்களே ஆளை வைத்துக்கிட்டு இவர்களுக்கு பிசாசு பிடித்திருக்கு என்று சொல்லி அவங்க ஒரு மாய வித்தை செய்து அதன் மூலமாய் காணிக்க என்கிற காரியத்தை சம்பாதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட உபதேசம் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு தடையாய் அமைகிறது. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. அவர்கள் சொல்லலாம் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் சொல்லலாம். ஆனால் அவர்கள் பண்ணுகிற உபதேசம் என்ன உபதேசம்? கூலிக்கு உபதேசம். இந்த கூலிக்கு உபதேசம் உள்ளவர்களை எப்படி நீங்க கண்டறியறது என்றால், ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே கதவை சாத்தி கடையை பூட்டிட்டு அவர்கள் பாட்டு அவங்க அந்த வேற ஏதோ ஒரு காரியத்துக்கு சென்று விடுவார்கள். இந்த குறி சொல்லுகிறவர்களை போல தீர்க்கதரிசிகள் குருடர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகளும் நம்மளை தடை செய்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் பெற்றுக்கொள்ளுகிற உபதேசமும் நாம் கேட்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளும் அது பரத்திலிருந்து வருகிறதா, தேவனிடத்திலிருந்து வருகிறதா, அல்லது குறி சொல்லுகிறதும் பணத்துக்காம் கூலிக்குமாய் சொல்லப்படுகிறதா என்பதை நிதானத்தின் நாம் பார்த்து அதிலே நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதை எளிதில் எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தை வைத்து கண்டுபிடிக்கலாம். அவர்கள் சொல்லுகிற உபதேசமும் தீர்க்க தரிசனமும் கர்த்தராகிய இயேசுவுக்குள்ளாய் நம்மளை நடத்த வேண்டும். அவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனமும் உபதேசமும் இயேசுவின் சிலுவையின் அண்டையிலே நம்மளை நடத்துகிறதாய் காணப்பட வேண்டும். அதற்கு மாறாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அது உங்களை சிலுவையின் அண்டையிலே கொண்டு போகாது என்றால், அதற்கு மாறாய் அது உங்கள் தேவன் பக்கம் உங்களை கொண்டு போகாது என்றால், அது நீங்கள் அங்கீகரிக்க வேண்டிய உபதேசம் அல்ல, நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தீர்க்க தரிசனம் அல்ல. அது கையூட்டு வாங்குகிற, லஞ்சம் வாங்குகிற, பணத்திற்காகவும் கூலிக்குமாய் செய்யப்படுகிற ஊழியமாய் காணப்படுகிறது. இதுதான் அநேக நேரத்தில் நம்முடைய பாதைகளை தடை செய்கிறதாய் காணப்படுகிறது. அநேக தேவ பிள்ளைகள் வந்து சொல்லி இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐயா நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா எனக்கு இப்படி ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாரு, நான் அதைத்தான் செய்ய போறேன்னு சொல்லுவாங்க. உடனே நம்முடைய ஊழியத்துல அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டலை போடுறது கிடையாது, அப்படியே நம்ம விட்டுறது. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சொல்லுவாங்க, ஐயா நீங்க சொன்ன மாதிரிதான் அப்படியே நடந்துச்சு. நான் சிறு வயது முதற்கொண்டு டேடியோட வாழ்க்கையில இதை நான் பார்த்துட்டு வரேன்.
ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், எங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறதோ அது என்றைக்கு ஆனாலும் அது நிறைவேறியே தீரும். நம்முடைய விருப்பத்துக்குபடி, ஏற்றபடி, நம்முடைய மனசுக்கு ஏற்றபடி, நம்ம ஆசைப்படுறபடியே வார்த்தை வரணும்னு நினைத்தால் அது தேவனிடத்திலிருந்து வராது. அது கையுட்டு வாங்குகிறதும் பணத்துக்கும் கூலிக்கும் வேலை செய்கிற வார்த்தையுமாய் காணப்படும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை தடை செய்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்தின்படி நியாயத்தையும் நீதியும் புரட்டி உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய போராட்ட உங்களுடைய பங்கையும் தடை செய்கிறவர்களை தேவன் முதலாவது நிர்மூலமாக்குகிறார். இரண்டாவது, கூலிக்கும் பணத்துக்கும் உபதேசமும் சொல்லி உங்களுடைய வழியை மாற்றி உங்கள் தரிசனத்தின் பாதையை தடை செய்த, உங்களுடைய வழியை தேவ பட்சத்தில் திருப்பின அவர்களை இன்றைக்கு நிர்மூலமாக்கி தேவன் கொடுத்த தரிசனத்திலே உங்களை மீண்டும் அவர் ஓட வைக்க போகிறார். உங்களுடைய ட்ராக் இதுவரைக்கும் மாறி இருந்திருக்கலாம், நீங்கள் போன பாதையிலிருந்து நீங்கள் விலகி போயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் இழந்து போன தரிசனத்தையும் நீங்கள் இழந்து போன ஓட்டத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை கொண்டு தேவன் சீயோனை பிடிக்கிறவராய் மாறுகிறார். உங்களை கொண்டு தேவன் சீயோனை பிடிக்க போகிறார். நாம் சீயோனை பிடிக்க போகிறோம். அது நம்மளுக்கு அஸ்திபாரமாய் மாறுகிறது. அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் பரிதானம் வாங்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருப்போமாக. உலகத்திலே பரிதானம் வாங்குகிறவர்கள் நீதி நியாயத்தை புரட்டுகிறார்கள். ஆவிக்குரிய எருசலேமிலே காணப்படுகிற பரிதானம் வாங்குகிறவர்கள் நம்மளுடைய வழியை மாற்றுகிற குறி சொல்லுகிறவர்களாயும் பணத்துக்கு வேலை செய்கிறவர்களுமாய் காணப்படுகிறார்கள். இவர்களிலிருந்து நாம் எச்சரிக்கையாய் காணப்படுவோமாக. அல்லது ஏற்கனவே தெரியாமல் விழுந்திருந்தால் இன்றைக்கு அவைகளிலிருந்து கர்த்தர் நம்மளுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். இரண்டாவதாக, இந்த குருடர்களை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? முதலாவது அவர்கள் பரிதானம் வாங்குகிறவர்கள். இரண்டாவதாக, உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்டப்பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும். உதவி செய்வார் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் எந்த நாளும் ஒடுக்கப்படுகிறவனுக்கு பறிகொடுக்கிறவனுமாய் இருப்பாய். இங்க இரண்டாவது, குருடன் என்றால் எதை காட்டுகிறது? தடவி தெரிகிற அனுபவத்தை காட்டுகிறது. தடவி தெரிகிற அனுபவம். பரிதானம் வாங்குகிற வார்த்தையை கேட்டுட்டு, பரிதானம் வாங்குகிறவர்களுடைய உபதேசத்தையும் வார்த்தையை கேட்டுட்டு நம் வழி விலகி போன உடனே என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த அனுபவம் என்ன வருது? தடவி திரிகிற அனுபவம். அந்த வழி விலகி போனது நிமித்தமாக எங்க போனோம் எப்படி போனோம்னு தெரியாம அப்படியே நம்ம அங்கிட்டு இங்கிட்டு போகிறோம். அதனாலே நாம் வந்த பாதைகள் மறந்து போகும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தின் பாதை மறந்து போகும். அது ஒரே இடத்திலே நாம் தடவி திரிகிறவர்களாய் காணப்படுவோம். எப்படி நாம் ஒரு இருட்டு அறையிலே கண்கள் தெரியாத போது இருட்டு இருக்கிற இடத்திலே அறையிலே நாம் தடவி திரிவோமோ அதே போல குருடுகளின் அனுபவம் காணப்படுகிறது. அது நம்முடைய வழிகளை தடை செய்கிறதாய் காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில வேதாகம கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கும் பொழுது 2ஆம் ஆண்டிலே ஒரு காரியம் சம்பவித்தது. அந்த காரியம் சம்பவித்தது நிமித்தமாக சனிக்கிழமையில நாங்க வெளியில போலாம். உடனே அந்த காரியம் எனக்கு துக்கமயம் இருந்தது. என்னன்னா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது. அது நான் செய்யல, அது நான் கூட இருந்தேன். நான் அதுல முக்கியமா உட்கார்ந்து இருந்தேன். ஆனா செஞ்சது இன்னொரு மனுஷன், இன்னொரு பையன். ஆனா நான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்ததுனால நான் தான் செஞ்சேன்னு சொல்லி அங்க பேர் வந்துருச்சு. அதனால பெரிய அங்க ஒரு போராட்டம் வந்துருச்சு. ஆனாலும் டேடி வந்தாங்க, எல்லாரும் சமாதானமா முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் அவர்கள் சமாளித்தார்கள், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் எனக்குள்ளாக ஒரு கேள்வி இருந்துச்சு, நம்ம தவறு செய்யலையே, நம்ம இப்படி செய்யலையே, அப்புறம் ஏன் நம்மளுக்கு இப்படி வரணும்? எனக்குள்ளாக ஒரு போராட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் அந்த போராட்டம் வந்தோடனே சனிக்கிழமை அது ஒரு பெரிய யோசனையை மனம் பாரமா அமைஞ்சிச்சு. அதனால என்ன நடந்துச்சு, சனிக்கிழமை எங்களுக்கு கிளாஸ் எதுவுமே இருக்காது, நாங்க வெளியில போகலாம்.
அன்னைக்கு வெளியில போகலான்னு சொன்னதுனால நான் சும்மா சரி கேட்டு பக்கத்துல அந்த கேம்பஸோட கேட்டு பக்கத்துல நின்றுகிட்டு இருப்போம், இங்க இருந்த போர் அடிக்குது, தேவையில்லாத யோசனைகள் வருது, ஏன் இப்படிங்கிற ஒரு அந்த அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோமேன்னு சொல்லி கேட்டு பக்கத்துல நின்று, அந்த கேட்டு பக்கத்துல நின்னோடனே அங்கிட்டு ஒரு பாதை போகும், அது ஒரு அந்த ஜெயில் பக்கத்துக்கு போற பாதையா இருக்கும். அந்த பாதையில அநேகர் போக மாட்டாங்க, ஒரு நல்ல தார் ரோடு தான், ஆனா அநேகர் அந்த இதுல பிரயாணம் பண்ண மாட்டாங்க. சரி இதுல கொஞ்சம் நடப்போம்னு சொல்லி அதையே யோசித்து 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 ஏன் இப்படி நடந்துச்சு, அந்த பையன் ஏன் இப்படி மாத்தி சொன்னான், அல்லது அவனால தானே இப்படி நடந்துச்சு, அந்த பையனாலதான் நடந்துச்சு, நான் உண்மையை சொல்லி இருந்திருக்கலாமேன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதை யோசித்ததுனால நான் எங்க போனேன் அப்படியே யோசித்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நடந்து போயிருப்பேன். ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போயிருப்பேன். நடந்து போயிட்டு திடீர்னு அந்த வழியில வந்த எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பையன், அதாவது பைபிள் காலேஜ்ல அதாவது லோக்கல் பையன், அவன் கூப்பிட்டான், அண்ணேன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்தா என்ன இங்க இருக்கிறீங்கன்னு அவன் கேட்டான். கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அங்க ஒரு நினைவு வருது, நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லி திரும்பி பார்த்தா நான் இருக்கிற கேம்பஸுக்கும் இதுக்கு இருக்கிற இடைவெளி குறைந்தது 3.5 கிலோமீட்டர் இருக்கும். எப்படி நடந்து வந்தேன்னு கூட தெரியாது, அது அப்படியே நடந்து வந்திருக்கிறேன். அந்த டைம்ல உண்மையை சொல்ல போனா அது ஒரு ஏத்தமா இருக்கிறதுனால நான் அதிகமாய் நடக்கவும் என்னால விருப்பமும் இருக்காது, நடக்கவும் முடியாது. அது ஒரு நல்ல ஒரு ஏத்தமான பகுதியா இருக்கும், ஒரு ஸ்லோப்பான பகுதியா இருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு போன பிறகுதான் ஒரு யோசனை வந்து, சரி இப்ப திரும்ப எப்படி நடந்து போறது, ஏன்னா அது வந்த வழியும் தெரியாது, ஆனா அங்க எப்படி நடந்து போறது, ஏன்னா அடிக்கடி யாரும் பிரயாணப்பட்டு வர மாட்டாங்க, எந்த வண்டியும் வராது. அப்படியே அங்கேயே நின்று யோசிச்சுக்கிட்டே உட்கார ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரத்துல அப்படியே உட்காந்துட்டு நான் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே இது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, எந்த போராட்டம்னு எனக்கு தெரியாது, ஆனா இது நடந்துருச்சு, அதையே என் மைண்ட்ல வருது, அதனால இப்படி ஒரு சம்பவம், இப்படி தனியா நடக்கிற அனுபவத்துக்கு வந்துட்டேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து நான் அதை அப்படியே அந்த நேரத்திலேயே அதை அப்படியே விட்டுட்டு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு வண்டி வந்தது, அந்த வண்டியை பிடிச்சு அப்படியே டைரக்டா எங்களுடைய கேம்பஸ்க்கு நான் வந்துட்டேன். இது எதற்காக சொல்லுகிறேன், யாரோ ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த தவறுகள், யாரோ ஒருவர் காட்டின வழியிலே நாம் போய், யாரோ ஒருவர் செய்த காரியத்தின் நிமித்தமாய் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தடவி திடுகிற அனுபவத்தில் இருக்கும் என்றால் அது குருடர்களினால் தடை செய்யப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். குருடர்களினால் தடை செய்யப்படுகிறது என்ன தெரியுமா, தடவி திடுகிற அனுபவம். அந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, குருடர்களினால் தடை செய்யப்பட்ட தடவி திரிந்து அதனால என்ன நடக்குமா, உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும். சங்கீதம் 1:1 அதிகாரத்துல நம்மளுக்கு தெரியும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு. யார்? கர்த்தருடைய மனுஷன். ஆனா நம்ம கர்த்தருடைய மனுஷனாய் இருந்தாலும் தேவ பிள்ளைகளாய் இருந்தாலும் நாம எந்த காரியம் தலையிட்டு செய்தாலும் அது வாய்க்காமலே போயிடும். 2வது என்ன நடக்குமா, உதவி செய்வார் இல்லாமல் நீங்கள் ஒடுக்கப்பட்டவராயும் பறிகொடுக்கப்பட்டவனாயும் நாம் காணப்படுவோம். நாம ஒடுக்கப்பட்டு பறிகொடுக்கப்பட்டு காணப்படுவோம், ஆனா உதவி செய்வதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அப்ப யோசித்து பாருங்க, இன்னைக்கு நாம எது செய்தாலும் வாய்க்காம போதா, இன்னைக்கு நீங்க போய்கொண்டிருக்க பாதை ஒடுக்கமும் நெருக்கமுமா இருக்கு, ஆனா உதவி செய்ய ஆட்களே இல்லையா, எங்கு போனாலும் எங்க போறேனே தெரியலன்னு சொல்லி தடவி தெரிகிற அனுபவத்தில் காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு நம்ம அப்படி இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை குருடர்களினால் தடை செய்யப்பட்டுள்ளது. அதனாலதான் உங்களால் சீயோனை பிடிக்க முடியவில்லை, அதனாலதான் உங்களுக்கு அஸ்திபாரம் கிடைக்கல, அதனாலதான் ஒரு காரியத்துல உங்களால் உறுதியாய் நிக்க முடியல, உங்களால் நீங்க எடுத்த முடிவுல உறுதியா நிக்க முடியல, உங்க வேலையில உறுதியா நிக்க முடியல, உங்க தரிசனத்துல உறுதியா நிக்க முடியல, உங்கள் அழைப்புல உறுதியாய் நிற்க முடியவில்லை. ஏனென்றால் சீயோனை இன்னும் பிடிக்கல, ஏனென்றால் குருடர்களினால் தடை செய்யப்பட்டிருக்கிறோம். அப்ப இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, குருடர்களினால் தடை செய்யப்பட்டது இன்றைக்கு நிர்மூலமாக்கப்படணும். நம்ம எல்லாரும் அறிந்ததுதான், ஒரு குருடன் இருந்தான், அவன் கூப்பிட்டான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொன்னான். உடனே அவனை தேவன் கண்ணோக்கி பார்த்தான். அவன் குருட்டு தன்மை அங்கு மாறினது, அவன் குருடான கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு
குருடாக்கப்பட்ட நிலைமைகள், குருடர்களினால் தடைப்பட்டவைகளை நாம் நிர்மூலமாக்க வேண்டும் என்றால் எல்லாரும் தாவீதின் குமாரனை நாம் அழைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது கூப்பிட போகிறோம், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குங்கன்னு சொல்ல போறோம். அதனால் என்ன நடக்க போகுது? எப்படி தாவீது குருடர்களை ஜெயித்தானோ, எப்படி குருடர்களை தாண்டி போய் சீயோனை பிடித்தானோ, அதே போல் தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு பலத்தை கொடுத்து எல்லா குருடர்களின் தடை நிர்மூலமாக்கி நமக்கு வைக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் ஓடி சீயோனை பிடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அதனால் எல்லோரும் கண்களை மூடுவோமா? இப்பொழுது கண்களை மூடுங்க. முதலாவது பரிதானம் வாங்கினவர்களை மாட்டிக்கொண்டிருந்தால் இப்பொழுது ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பரிதானம் வாங்குகிறவர்களின் பேச்சினால், நியாயம் புரட்டப்படுகிறபடினால், நீதி புரட்டப்படுகிறபடினால் எனக்கு தடை காணப்படுகிறது. என் வாயிலையிலே தடை காணப்படுது, என் ஊழியத்திலே தடை காணப்படுகிறது, என் ஆவிக்குரிய ஜீவியத்திலே தடை காணப்படுகிறது, என் ஊழியத்திலே தடை காணப்படுகிறது. தவறான உபதேசங்கள், தவறான தீர்க்க தரிசனங்கள் எது தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதை அறியாதபடியினால் நான் அதிலே மாட்டிக்கொண்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கு தாவீதுக்கு கொடுத்த பலத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். எல்லோரும் கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூடந்தக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை சொன்னபடி குருடர்களை தேவன் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து நிர்மூலமாக்கி போடுவீராக. இவர்கள் சீயோனை அடைய முடியாதபடி, அஸ்திபாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, ஒரு காரியத்திலே நிலைத்திருக்க முடியாதபடி, ஒரு வாழ்க்கையிலே நிலைத்திருக்க முடியாதபடி, அழைத்த அழைப்பிலே நிலைநிறுத்த முடியாதபடி, ஓடுகிற ஓட்டத்திலே நிலைத்திருக்க முடியாதபடி, தரிசனத்திலே நிலைத்திருக்க முடியாது தடையாய் காணப்படுகிற எல்லா குருடர்களின் வல்லமைகள் இவர்கள் வாழ்க்கையில் நிர்மூலமாக்கப்படுவதாக. இந்நாள் முதல் கொண்டு இவர்களுக்கு ஒரு விடுதலை வருவதாக. இவர்கள் வாழ்க்கையிலே பணத்துக்கும் கூலிக்கும் உபதேசம் பண்ணுகிற தீர்க்க தரிசனம் குறி சொல்லுகிற யார் இவர்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் அவைகளை நிர்மூலமாக்கி போட்டு இம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை வருவதாக. இந்நாள் முதற்கொண்டு தடைவி திரிகிற அனுபவம் நிறுத்தப்படட்டும் கர்த்தாவே. ஒடுங்குகிற நெருக்கப்படுகிற அனுபவம் நிறுத்தப்படுவதாக. இவர்களுக்கு கைலாகு கொடுக்கிறவர்கள், இவர்களுக்கு உதவி செய்கிறவர்களை நீர் ஏற்படுத்துவீராக. கர்த்தரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பரிகாரியாய் வந்து ஒரு விடுதலையை நீர் கொடுத்தருளுவீராக. ஆண்டவரே, அப்படி நீ செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்நாள் முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைகள் சீயோனை பிடித்து அஸ்திபாரத்தை பெற்று அதிலே கட்டப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படி நீ செய்கிறாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி இந்த குருடர்களின் வல்லமையை நீ நிர்மூலமாக்கி போட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா துதிகனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இன்றைக்கு இருக்கிற கடன் கொடுக்கும் ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்க. அதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுங்க ஆண்டவரே. இதை முக்கியஸ்தராய் எடுத்து நடத்துகிற செலவத்து பாசி ஆசீர்வதிங்க. அவர்களுக்கும் நல்ல ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றியருளுவீராக. நீர் அப்படி செய்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.